சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் வேட்டையன் படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வேட்டையன் படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு சொல்லிட்டு மிகப்பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்காங்க. சமூக கருத்துள்ள படமாக எடுக்கப்பட்டு வரும் இந்த படம் இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ நடந்து முடிய போகுது. அதை தொடர்ந்து ரஜினிகாந்த் கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து மாரி செல்வராஜ், ஷங்கர், ராஜமௌலின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பேச்சுகள் அடிபட்டுட்டு வருது. அதில் ஷங்கரோட கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஷங்கர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் 2, கேம் சேஞ்சர் போன்ற படங்களை பிரம்மாண்ட செலவில் எடுத்துகிட்டு வராரு. 2 படங்களையும் முடியும் தருவாயில் இருக்குது. ஜூலை மாதம் இந்தியன் 2 படம் ரிலீஸ் இருக்கு. அதனை தொடர்ந்து கேம் சேஞ்சர் படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்தில் தான் ஷங்கரோட பொண்ணு திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த திருமணத்தில் சினிமா துறையினர் பலரும் கலந்து கொண்டாங்க. பெரிதும் தலைகளுக்கெல்லாம் ஷங்கர் நேரில் சென்று பத்திரிக்கை வைச்சாரு. அப்படி வைக்கும்போது சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனோட கரைந்துரையாடி இருக்காரு. ஷங்கர் அடுத்து ஒரு பிரம்மாண்ட படத்துக்கு திட்டமிடுவதாகவும் அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்தா நன்றாக இருக்கும் என்று பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். 1000 கோடி பட்ஜெட் ரெடியாக இருந்தா அருமையான கதை இருக்கு என்று கலாநிதி மாறனோட பேசியிருக்காரு ஷங்கர். ஏற்கனவே இந்த பேச்சுகள் பொன்னியின் செல்வன் ஆடியோ சமயத்தில் வெளிவந்தது. அப்போது ரஜினிகாந்த் இதை பற்றி பேசியிருக்காரு. வேல்பாரி புத்தகத்தை படித்ததாகவும் பொன்னியின் செல்வன் போல் அது ஒரு பிரம்மாண்ட காவியம் என்றும் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாரு. இந்த படத்தை பெரிய பட்ஜெட்டில் ஷங்கர் சூர்யாவை வச்சு இயக்குவதா ஒரு ஆண்டுக்கு முன்னரே பேசி வந்தார். இவ்வளோ பெரிய பட்ஜெட் என்றால் அது சன் பிக்சர்ஸ் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களால் மட்டுமே முடியும். இப்போது ஷங்கர் அந்த வலையை பின்ன ஆரம்பிச்சிட்டாரு. மேலும் இந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தா நல்லா இருக்கும்ன்றது மக்களுடைய ரசிகர்களோட கருத்தாக இருக்குது. அதனால் ஷங்கர் காதில் இது விழுந்ததுனால சன் பிக்சர்ஸ் மற்றும் ஷங்கர் இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாலே அது நிச்சயமாக ரஜினிகாந்தோட படமாக தான் இருக்கும். இவங்களுடைய கூட்டணியில் பார்த்தீங்கன்னா எந்திரன் போன்ற பிரம்மாண்ட படங்களை எடுத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ வேல்பாரி நாவலை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நம்ம ஷங்கர் எடுக்க போகிறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஆனால் சூர்யாக்காக அந்த கதை சொல்லப்பட்டதாகவும் இதனால் ஷங்கர் நம்ம ரஜினியை வச்சு வேறு ஒரு படத்துக்கு திட்டமிடுவதாகவும் சொல்லப்படுது. அதாவது சிவாஜி த பாஸ் மாதிரி ஒரு மாசான என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களோடு விரும்புவதனால நிச்சயமாக இந்தியன் 2 எப்படி இருக்குமோ அதோடைய தாக்கத்தை பொறுத்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைய போகிற படம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பாப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷங்கரோட இணையிற படம் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு. நீங்கள் இதுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.